ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிற செவ்வாய்க்கிழமை எடுத்த விளாக் தான். இந்த விளாகில் எனக்கு தெரிஞ்ச நல்ல பாசிட்டிவான விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு விளாகாக எப்போதும் போல் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா வீடியோ முழுதுமே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கொடுத்துட்டு ஹைப்புங்கிற பாயிண்ட்டையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையிலே கொஞ்சம் டைம் ஒரு 4:30 மணியை போல் தான் எழுந்துச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரது கிட்டத்தட்ட ஒரு 5:05 போல் ஆயிடுச்சு. அந்த டிவிக்கு மேலே வாட்ச் வச்சுருப்பேன் இல்லையா, அதில் எப்போதுமே ஒரு 1/4 மணி நேரம் கூட தான் வச்சுருப்பேன். ஏன்னா கரெக்டாக நான் அந்த ஹாலில் தான் தூங்குறதுலாம் பார்த்திங்கன்னா, டிவி எதிர்த்தாப்புல ஹாலில் தான் தூங்குவோம். அப்படிங்கிறது எழுந்திரிச்ச உடனே கடிகாரத்தை பார்க்கும் பொழுது அந்த டைம் கொஞ்சம் இப்போ நம்ம ஒரு 4 மணிக்கு எழுந்திக்கணுங்கிறது அது 4:15 காமிக்கும். அப்போ நான் சரி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எழுந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அந்த டைம் கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் பண்ணி எழுந்திப்பேன். இதுவே நம்ம கரெக்டான டயத்துக்கு வச்சோம்னா அது எழுந்திக்கும் போதே கொஞ்சம் நேரமாயிருச்சோ என்னமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டமாக எழுந்திக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 1/4 மணி நேரம் கொஞ்சம் கூட வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பும் பொழுது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் 1/4 மணி நேரம் கூட இருந்துச்சுன்னா நம்ம முன்னாடியே அவங்கள ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்கிறதுனால அந்த வாட்சில் ஒரு 1/4 மணி நேரம் எப்போதுமே கூட தான் இருக்கும். அப்புறம் காலையில் எப்பொழுதும் போல் வாசலெலாம் சாணம்லாம் தெளித்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கோலம்லாம் போட ஆரம்பிச்சிருந்தேன். மாக்கோலம் போட்டு ரொம்ப நாளாச்சு. நைட்டே பார்த்திங்கன்னா பச்சரிசிலாம் ஊற வச்சு கிச்சனில் நைட்டே போட்டு விட்டுறது. ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, அக்கா நைட்டே மாக்கோலம் போட்டு விட்டுருங்களான்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த பச்சரிசியில் நம்ம போகிறது பார்த்திங்கன்னா காயறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால தான் நைட்டே போட்டு வச்சிட்டோம்னா நல்லா காலையில் பார்க்கும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் வெளியில் பார்த்திங்கன்னா அந்த துளசி மாடம் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல சீக்கிரமாக காஞ்சிடும். காற்று வெளியில் காற்று அதிகமாக அடிக்கிறதுனால சீக்கிரம் காஞ்சிருங்கிறனால வெளியில் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தான் கோலம் போட்டிருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு கோலம் தான். எப்போதுமே செவ்வாய்க்கிழமை நாட்களில் அந்த விளக்கு தீபம் வச்ச கோலம் போட்டுருவேன். அந்த கோலம் போடும்பொழுது அந்த வெள்ளி செவ்வாய் நாட்கள்லாம் மேக்ஸிமம் இந்த சிக்கு கோலத்தெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி ரங்கோலி பூக்கோலமெல்லாம் போடுறது நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் சிம்பிளாக செவ்வாய்க்கிழமை மேக்ஸிமம் இந்த விளக்கு கோலம் எப்போ மாதத்தில் ஒரு 2-3 டைமாவது இந்த விளக்கு கோலம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்குன்னு போட்டு விட்டுறது. அப்புறம் இன்றைக்கி ஒரு சில சிஸ்டர் கேட்ட கமெண்ட்ஸுக்கான ரிப்ளையும் பார்ப்போம். ஒரு சிஸ்டர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க தொடர்ந்து, அக்கா நீங்கள் இந்த லாங் வீடியோக்கு மியூசிக் வைக்கிறீங்கல்ல, அது எப்படி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இது என்னோடய ஹஸ்பண்ட் தான் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி கொடுத்தாங்க, நான் பண்ணலை. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது அவங்கள்ட்ட நான் கேட்டேன் எப்படி வச்சிங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சதை சொல்கிறேன். இப்போ என்னோடய வீடியோவிலே பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே மியூசிக்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலரை ஒரு பாக்ஸ் மாதிரிக்கு போட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா மியூசிக்கு, அது இருக்கும். அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு ஒய்டி கிரியேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அதுவுமே யூடியூப் சேனலோட யூடியூப்போட சம்மந்தப்பட்ட ஒரு ஆப் தான் ஒய்டி கிரியேட்னு சொல்லிட்டு. அதில் நம்மளோட மெயில் ஐடிலாம் கொடுத்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு இந்த காப்பி பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதை பேஸ்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த நம்மளோட மியூசிக் கேலரி பேஜ் இருக்கும் இல்லையா, நம்ம என்னென்ன பாட்டெலாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம் அது ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒய்டி கிரியேட்டில் டவுன்லோட் பண்ணுறது இதில் அந்த சேவ் ஆகிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோலாம் எப்போதுமே நார்மலாக எடிட் பண்ணிவிட்டு மியூசிக் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம எடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போட்டுக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்டாக இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சதை நான் கிளியர் பண்ணுறேன். அப்புறம் காலையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா துளசி மாடத்துக்கிட்டலாம் அழகாக பச்சரிசி இல்லை கோலம்லாம் போட்டு விட்டுட்டு பூக்கள் வச்சுட்டேன். மற்ற நாட்கள் எப்படியோ, ஆனால் அந்த வெள்ளி செவ்வாய் நாட்கள் வந்துட்டாலே கொஞ்சம் எனர்ஜியுமே அதிகமான மாதிரி ஃபீல் ஆகிரும். மற்ற நாட்கள் எப்போதுமே நார்மலாக தீபம் மட்டும் தான் வைப்போம். ஆனால் அந்த வெள்ளி செவ்வாய் நாட்களில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக கோலம்லாம் போட்டு விட்டுட்டு பூஜைகள் அந்த சாம்பிராணி தூபம்லாம் காட்டும்போது இன்னும் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஒரு சில பேர் நினைக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் இந்த வேலைகள்லாம் பார்க்க முடியும், ஆனால் வேலைக்கு போகிற பெண்களால் இந்த வேலைகள்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பெண்கள் மட்டும்தான் இப்படி வேலை பார்க்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒர்க் டென்ஷன் எல்லாருக்குமே அதிகமாக தான் இருக்கும். நம்ம சொல்கிறது தான் அப்படி வேலைக்கு போகிற பெண்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும், வீட்டில் உள்ள பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து பார்க்குறோம். அப்படி கிடையாது. இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லா பெண்களும் சமமாக ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பொறுப்போடு தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது
நமக்கு வந்து மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து குடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலை நேரம். காலை நேரத்தில நம்மளுடைய வேலைகள் இப்போ வீட்ல இருக்கிற பெண்களா இருந்தோம்னா, நம்மளுடைய அன்றாட பார்க்கக்கூடிய வேலைகள கொஞ்சம் ஏர்லிங் மார்னிங் எழுந்துச்சு நம்மளுடைய பார்த்துட்டோம்னா, நமக்கு கொஞ்சம் அப்புறம் நமக்கான வேலைகள் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுரும். நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா அந்த நாள வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள வந்து செய்யலாம். சில பேருக்கு நெறைய ஹேபிட் நல்ல நல்ல ஹேபிட் இருக்கும். ஸ்டிச்சிங் நல்லா பண்ணுவாங்க. சில பேர் ஆர்ட்ஸ்லாம் நல்லா வரைவாங்க. இந்த மாரி நமக்கு தெரிஞ்ச வேலைகள வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச வேலைகள நமக்கான ஒரு டைம வந்து ஒதுக்கி நம்ம அந்த நேரத்தில வந்து பார்க்கலாம். இதே நம்ம எழுந்திக்கிறதே கொஞ்சம் டைம்னா ஏன்னா வீட்டு வேலைகள நம்ம பார்க்குறதுக்கே அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் கரெக்ட்டா போயிரும். நமக்கான பிடிச்ச வேலைகள நம்ம எதுவுமே பார்க்க முடியாது. அது மாரி நீங்க கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழுந்துச்சிங்கன்னா, நெறைய விஷயங்கள வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வேலைக்கு போற பெண்களா இருந்தாங்கன்னா, அந்த ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கும்பொழுது, அவங்க ஆஃபீஸ் ஒர்க் சம்மந்தமான வேலைகள் சிஸ்டமேட்டிக்கா என்னென்ன வேலைகள்லாம் பார்க்கணுமோ, அது எல்லாமே அவங்க வந்து பார்க்கலாம். இந்த மாரி தான் நம்ம வந்து நம்மளோட நேரத்த வந்து கொஞ்சம் நமக்கு பிடிச்ச மாரி மாத்திக்கிறதுக்கு இந்த ஏர்லி மார்னிங் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீட்ல இருக்கிற பெண்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படி தான் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது? ஒரு நமக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு சில எண்ணங்கள வந்து வச்சுக்கிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, காலையில கொஞ்சம் எழுந்திக்கிறதுலேருந்து சரி காலையில இப்போ 5 6 மணிக்கு எழுந்திக்கிறோம்னா, அந்த நாள் ஃபுல்லுமே மேக்ஸிமம் நைட்டி தான். ஃப்ரெஷ் அப் ஆயிட்டுமே நைட்டி தான் போடுறோம். நார்மலான நாட்கள் எல்லா நாட்களுமே வந்து நைட்டி தான் அதிகமா வந்து யூஸ் பண்றோம். ஒரு சில நாட்கள் அந்த வெள்ளி, செவ்வாய் நாட்கள்லாம் நம்ம வீட்ல வந்து பூஜைகள் இந்த மாரி செஞ்சு நம்ம சேரி கட்டிக்கிட்டு இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, அது மனசுக்கு அது ஒரு விதமான நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்து குடுக்கும். நெறைய பேர் நெனைக்கிற ஒரு விஷயம் நம்மள வந்து நம்ம பார்த்துக்கிறதே கிடையாது. பெண்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நம்ம கவனிச்சுக்கிறதே கிடையாது. அது என்னையுமே நான் சேர்த்து தான் சொல்றேன். வீடு, வீடு, வீடுன்னு சொல்லிட்டு வீட்டு வேலைகள் பார்க்குறதா இருக்கட்டும், குழந்தைங்க வந்தா அவங்கள கவனிக்கிறதா இருக்கட்டும். வீட்ல ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு சமையல் சாப்பாடு செய்றதா இருக்கட்டும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்காகவே தான் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். நம்மளுடைய லைஃப் முழுதுமே. அப்படி இருக்கும் பொழுது, கொஞ்சம் கொஞ்சம் நேரங்கள்லாம் நமக்காக நம்ம வந்து ஒதுக்கிக்கணும் எப்பொழுதுமே. ஏன்னா, இப்ப வந்து நம்ம சொல்லுவாங்க இல்லையா? நம்ம வந்து ஆக்டிவா இருக்கிற டயத்துல நமக்கு வந்து தெரியாது. நமக்காக உடம்பு எப்பாவது முடியாம போகும் அப்படிங்கிற பட்சத்துல, அந்த ஓய்வு நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெஸ்ட் எடுக்காம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைகள வந்து கொண்டு வந்து குடுத்துரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஹெல்த்தையுமே ரொம்ப ரொம்ப பார்த்துக்கிறது நல்லது. எல்லாருக்குமே இது வந்து தெரிஞ்ச விஷயங்கள் தான். யாருக்குமே தெரியலன்னு சொல்லிட்டு வந்து சொல்ல முடியாது. நமக்கான டைம் வந்து நம்ம ஒதுக்கணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா, நம்மளுடைய சூழ்நிலைகள் வந்து அப்படி அமையாது. காலையில எழுந்திரிச்சதுலேருந்து ஒரு வீட்டு வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து அ வெளியில பார்க்குறவங்களுக்கு ஈஸியா சொல்லிடுவாங்க. வீட்ல தானே இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அத பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். கொஞ்சம் நம்ம ஒரு நாள்ல வந்து அ உடம்பு சரியில்லன்னு சொல்லிட்டு தூங்கிட்டாலும், எல்லா வேலைகளுமே அப்படி அப்படியே பெண்டிங்கில வந்து இருந்து போயிரும். இப்ப ரீசென்ட்டா கூட ஒரு நியூஸ்லலாம் வந்திருந்து. உச்சநீதிமன்றத்திலேருந்து சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கூட இப்பலாம் வந்திருந்தது. என்னன்னு பார்த்தோம்னா, வீட்டு வேலை செய்றேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெண்கள்லாம் நெறைய பேர் வந்து ஒரு சாதாரணமா சொல்றீங்கல்ல, அப்பலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீசென்ட்டா மெசேஜ் வந்து சோசியல் மீடியாக்கள்லாம் வந்து அதிகமா வந்துகிட்டு இருந்தது. அப்படி சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு குடும்பத்த நம்ம இந்த மேனேஜ் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்றது? அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். அது நம்மள நம்மளே பாராட்டிக்கணும். ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்போதுமே நினைக்கணும். நமக்கான நேரத்த வந்து நம்ம உருவாக்கிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து எப்போதுமே நினைப்பேன். எல்லா பெண்களுக்குமே ஒரு ஆசை இருக்கும். நம்மளுடைய ஹேபிட்ஸ்லாம் நல்ல நல்ல பழக்கவழக்கங்கள்லாம் வெளியில கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு, அதுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் தான். நம்ம காலையில எழுந்திரிக்கும் பொழுது நல்ல நல்ல சிந்தனைகள்லாம் நமக்கு வந்து நெறைய வந்து வர ஆரம்பிக்கும். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம நெறைய வந்து யோசிப்போம். அதனால தான் என்னுடைய விளாக் முழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்லி மார்னிங் பெனிஃபிட்ட வந்து சொல்றேன். நெறைய விஷயங்கள் உங்க லைஃப்ல வந்து நெறைய மாற்றங்கள் உண்டாகணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, காலை நேரத்தில கொஞ்சம் எழுந்திரிச்சு பழகுனீங்கன்னா, நெறைய விஷயங்கள் நம்ம வந்து கத்துக்கலாம். நமக்கான நேரத்த நம்ம வந்து ஒதுக்கிக்கலாம் மெயினா. இதுதான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். இன்னைக்கு காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, எப்போதும் போல தீபம்லாம் வச்சு விட்டுட்டு நமக்கு என்ன வேலைக்கா பஞ்சம்? அடுத்தடுத்த வேலைகள்லாம் வந்துரும். பூஜை வேலைகள முடிச்சுட்டோம்னா, அப்புறம் வந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டோன்னா, கொஞ்சம் மாடிக்கு, செடிகளுக்கு தண்ணி ஊத்துற வேலை, மத்த வேலைகள், அப்புறம் துணி துவைக்கிற வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்தடுத்த வேலைகள் நம்மள்ட்ட இருந்துட்டே தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் இன்னைக்கு வந்து மிஷின்ல போடுறதுனால எனக்கு கொஞ்சம் வேலைகள்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா தெரியும். அப்புறம் பச்சை மிளகாய் வந்து நல்லா பழுத்து போயிருச்சு. ஏன்னா வெயில் காலம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு இல்லையா? அது அப்படியே விட்டோம்னா காஞ்சு போய் விதைக்கு வர மாதிரி தான் அது வந்து இருக்குது. அதனால
இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து அது வந்து எல்லாமே எடுத்துக்கிறது. இப்போல்லாம் பழுத்து போனதை எல்லாமே எடுத்து அப்படியே வந்து காஞ்ச மிளகாய் சமையலுக்குமே இப்போலாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறது. இப்படி நம்ம வளர்க்குற செடிகள்லேருந்து ஏதாவது ஒரு காயாக இருக்கட்டும், பூக்களாக இருக்கட்டும் எடுக்கும் பொழுது அதுலேருந்து கிடைக்கிற சந்தோஷம் அது வந்து எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட டைம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த செடிகள் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு அது ஒரு விதமான மனசு வந்து ரொம்ப சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். நான் வச்சுக்கிறது மாடியில் ஒரு 2, 3, 4, 5 செடி தான். இருந்தாலுமே அது டெய்லிக்குமே வந்து வந்து பார்த்துட்டு அதில் என்னென்ன பூக்கள் இருக்குது, ஏதாச்சும் காய் வச்சுருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, டெய்லிக்குமே என்னோடய டைம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அந்த செடிகளை பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு விதமான சந்தோஷம் வந்து கிடைக்கும். இன்றைக்கி காஞ்ச மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு வந்து கிடச்சிருக்குது. அது வந்து கொஞ்சமாக இருந்தாலுமே நம்ம கையால் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி இவ்வளவு வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லும்பொழுது அது ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் தரக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம வந்து அன்றாடம் செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் வந்து நினைப்பேன். அப்படி இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தான் வந்து வச்சு விட்டேன். அப்படியே வந்து நம்ம மாடியிலேருந்து எடுத்து வந்தேன் இல்லையா காஞ்ச மிளகாய், அதுமாரி வந்து தாளித்து விட்டுட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு எப்போவுமே சிம்பிளாக தான் வந்து செய்வேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு அதன் கூட காஞ்ச மிளகாய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மல்லித்தூள், அப்புறம் வந்து பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து தட்டி போட்டுக்கிட்டு நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக அதிலே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் நீங்கள் வந்து போட்டு நல்லா பொரிய விட்டு அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். அது சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு விதமான அந்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்பொழுது. ஏன்னா அந்த ஜீரகமும் கடுகும் சேரும் பொழுது அது தாளிப்புக்கு வந்து அவ்வளோ ஒரு ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குமே நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் அதிகமாக உருளைக்கிழங்கு யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. அது வந்து வாய்வு அப்படிங்கிறதுனால குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளி செவ்வாய் நாட்களில் ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த உருளைக்கிழங்குலாம் மேக்ஸிமம் வந்து எடுத்துக்கிறது. உங்கள் வீட்டிலலாம் வந்து எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெமன் சாதம் உருளைக்கிழங்கு, புளி சாதம் உருளைக்கிழங்கு அப்படியே தான் வந்து போயிட்டுருக்காங்க இல்லையா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து விலாக் அவ்வளோதான். விலாக் வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் இன்றைக்கி வந்து என்னுடைய வேலைகளை வந்து உங்கள் கூட ஒரு பாசிட்டிவான விலாகை வந்து ஷேர் பண்ணுறேன். நமக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து தொடர்ந்து வந்து செய்யுங்க. நம்மளுடைய லைஃப்பில் நல்ல நல்ல விஷயங்கள் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கஷ்டத்தை வந்து நம்ம மனசுலே வச்சுக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலுமே கடந்து போகும். இன்றைக்கி சிம்பிளான வந்து சாதம் வச்சுட்டு அப்புறம் வந்து சாம்பார், அதன் கூட வந்து உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வச்ச ரசம் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி, வணக்கம்.